வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம 2025 மார்க்கெட்க்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ மாதிரி பார்த்திருந்தோம். ஸோ இப்போ 2026 வந்துட்டோம். இந்த இயர்ல மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கு, என்னென்ன செக்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலா 2026ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு சார்? ஸோ முதல்ல எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் இயரோட டெஃபினட்டாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற சிக்னல்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ரைட். என்ன காரணம்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா இண்டோ பாக் வார்லேருந்து ட்ரம்ப்போட டேரிஃப்லேருந்து பல பிரச்சனைகள் மார்க்கெட்டை தாக்குது. அதே சமயத்தில் அதனால எஃப்ஐஐஸ் கண்டினியூஸாக ஒரு 1.5 லட்சம் கோடிக்கு மேலே நெட்டாக மார்க்கெட்லேருந்து வெளில எடுத்தாங்க. ஆனால் பாசிட்டிவாகவும் நல்ல செய்திகள் போன வருஷம் நடந்தது. என்னென்னா ஆல்மோஸ்ட் 8 லட்சம் கோடி டிஐஐஸ் விற்பனை வாங்கினாங்க. அதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி மூலமாகவே 3 லட்சம் கோடிக்கு மேலே மக்கள் மியூச்சுவல் ஃபண்டை நம்பி பணம் கொடுத்தாங்க. அதான் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிடுது இந்த போன வருஷத்தில். அதே சமயத்தில் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபிஸ்கலில் இன்கம் டேக்ஸ் கட்டு, ஜிஎஸ்டி கட்டும் பண்ணாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஆர்பிஐயும் அதை நல்லா சப்போர்ட் பண்ணி ரேட் கட்டு, லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் எல்லாமே பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் நான் சமரைஸ் பண்ணேன்னா இதோட ஃபுல் இம்பேக்ட் இந்த வருஷம் தான் உங்களுக்கு தெரியப்படும். ஸோ எக்கானமியை பொறுத்த மட்டும் நம்ம நல்லா இந்த டேரிஃப்லேருந்து வர தாக்குதலை நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ஜிஎஸ்டி கட்டு அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு நம்ம ஜிடிபி க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஹாஃபில் 8% லெவலில் ரியல் ஜிடிபி க்ரோத் தொட்டுது. பட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கட்டோட இம்பேக்ட் ஃபுல்லாக வெறும் ஆட்டோ செக்டரில் மட்டும்தான் தெரிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு தொடர்ந்து இந்த தசரா, அப்புறம் தீபாவளி, கிறிஸ்மஸ் இந்த பீரியடில் வண்டியை தான் நிறைய வாங்கினாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஜிஎஸ்டி கட்டோட பெனிஃபிட். இந்த வருஷம் மற்ற கன்சியூமர் செக்ஷன்ஸில் இது கன்சியூமர் டூரபிள் லைக் ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர், ரியல் எஸ்டேட் இதிலெல்லாம் இந்த வருஷம் இதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு பார்த்து ஸோ ஜிடிபி க்ரோத்துக்கு ஓரளவுக்கு கன்சம்ஷன்லேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்வை நம்பர் 1. அதே சமயத்தில் இந்த கன்சம்ஷன் வளர்றதுனால நாட்டில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஒரு 75-76% 3-4 வருஷமாகவே மாட்டின்றது. அது ஒரு 80% இந்த வருஷத்தில் தாண்டும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்போ ப்ரைவேட் செக்டரோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனோட காரியங்கள்லாம் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ப்ரைவேட் கேபெக்ஸ் பார்த்தாலே அது ஜிடிபி க்ரோத்துக்கும் நல்லது. பட் அட் த சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அதை அடுத்த 3 to 5 years க்ரோத்தை டிஸ்கவுண்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் 2026 நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இந்த இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல். ஏன்னா அது தான் எஃப்ஐஎஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஸோ அந்த ட்ரேட் டீல் எவ்வளோ சீக்கிரமாக கொஞ்சமாவது அதாவது ஒரு இன்டரிம் டீல் மாதிரி கூட சைன் ஆனால் அது ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃப்ஐஎஸ் திரும்பி வரலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அது சொல்ல முடியாது. ஆனால் அது வருஷத்தில் டெஃபினட்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்வையில் பை தி எண்ட் ஆஃப் தி இயர் அதோட இம்பாக்ட் தெரியற வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் தெரியலனாலும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். 2வது இந்த வருஷத்துக்கு இருக்கிற ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆயில் விலை, க்ரூட் ஆயில் விலை $60 லெவலுக்கு விழுந்துருது. லாஸ்ட் இயர் பிகினிங்கில் 80 இருந்தது. ஸோ இந்த $60 அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அது நம்ம எக்கனாமிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு, இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கும். அண்ட் எஃப்ஐஎஸ்க்கும் அந்த அளவுக்கு ஒரு இந்தியன் எக்கானமியில் பாதிப்பு க்ரூட் ஆயில்னால வரும் அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்வை இல்லாமல் அவங்களோட ரிட்டர்னுக்கும் இந்த க்ரூட் ஆயில் அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட் மேட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டெஃபினட்டாக உங்களுக்கு earnings growth, ஜிடிபி growth ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7-7.5% ஆவரேஜ் த்ரூ த இயர் வரும். அப்போ earnings growthல முக்கியமாக என்னென்னா நான் க்ரூட் ஆயில் இன்ஃப்ளேஷன் பற்றி பேசினேன். ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஏன்னா இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் இறங்குறது அது ஒரு ஆர்பிஐ ரேட் கட்டுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். ஆனால் அது ரூரல் சைடில் ஃபார்மரோட இன்கம் குறைஞ்சதுன்னா ரூரல் கன்சம்ஷனுக்கு பாதிக்கலாம். ஸோ ஆர்பிஐயும் அதனால தான் ரேட் கட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளேஷனை திரும்பி ரீஇன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு டீசெண்டான ஒரு 4% லெவலுக்கு இன்ஃப்ளேஷன் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நாமினல் ஜிடிபி க்ரோத் ஒரு 7% ரியல் ஜிடிபி க்ரோத் ஒரு 4% இன்ஃப்ளேஷன் தான் 10-11% நாமினல் ஜிடிபி க்ரோத் வந்தால் ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனியோட earningsும் 12-14% அதுக்கு மேலே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லோ இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹைப்பரா லோவா இல்லாமல் கொஞ்சம் மாடரேட் லெவல் இன்ஃப்ளேஷனுக்கு வளர்றது ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கணும். அது நடக்கணும். அது முக்கியம். ஸோ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு.
இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் ப்ளே அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சூமர் டூரபிள் ஏசி எல்லாம் சம்மரில் தான் விற்பனை நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் என்னென்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் ப்ராஜெக்ட்லாம் இனிமேல் தான் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு 3rd quarter ஆஃப் த இயர் வரைக்கும் ஆகிடும். ப்ரைவேட் கேபெக்ஸ் அதே மாதிரி 4வது குவார்டரில் தான் வரும். ஸோ ஒரு இயர் வந்து கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டர் அண்ட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண நடுவில் ட்ரேட் டீல் வந்துட்டுனா அது டெஃபினட்டாக ஒரு எஃப்ஐயோட ரிட்டர்னு அதோட மார்க்கெட்டோட நல்ல வளர்ச்சிக்கும் ஒரு சவுண்ட் ஃபவுண்டேஷன் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக 2026 வந்து என்னோட நம்பிக்கை என்னன்னா 2025 என்ன பார்த்தோம், ரொம்ப போலரைசேஷன் சொல்லுவோம். அதாவது லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் ஒரு 10% ப்ளஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி 100 அதுவும் லார்ஜ் கேப் எடுத்தீங்கன்னா ஒரு 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் ஒரு 5-6% ரிட்டர்ன் தான் கொடுத்தது. ஸ்மால் கேப் ஒரு 5-6% லாஸ் கொடுத்தது. ஸோ அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக ரிட்டர்ன் கொடுக்கும், எல்லாமே டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கும் ஓரளவுக்கு. ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் லார்ஜ் கேப்போட அப்படின்னு ஒரு எதிர்பார்வை வச்சுருக்கேன். ஏன்னா டொமஸ்டிக் எக்கனாமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட குரோத்துக்கு தான் பாசிட்டிவ். அதே சமயத்தில் ட்ரேட் டீல் வந்தாலுமே பாதிக்கப்பட்டது அதிகமாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ரிலேட்டட் செக்டர். ஏன்னா டேரிஃப்ல எதெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு, டேரிஃப்ல அஃபெக்ட் ஆயிருக்கிறது வந்து லெதர் எக்ஸ்போர்ட்ஸு, டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸு, இது நம்ம என்ன சொல்றது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்ஸு, ஆட்டோமொபைல் காம்பனண்டோட எக்ஸ்போர்ட்டு, இன்ஜினியரிங் குட்ஸோட எக்ஸ்போர்ட், இதெல்லாம் தான் டேரிஃப்ல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இது பை அண்ட் லார்ஜ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ டேரிஃபோட பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலே அது வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸோட அவுட்லுக்கை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஸ்டர் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து முயற்சி பண்றாரு இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை சால்வ் பண்றதுக்கு. இந்த போர்ல அவங்க ஜெலன்ஸ்கியும் பேசுறாரு, புட்டின்கிட்டையும் பேசுறாரு, செலிக்கு மேல ப்ரெஷர் போடுறாரு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் நான் ரிசல்ட் பத்தி என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவுக்கு ஒரு அடிஷ்னல் 25% டேரிஃப் ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் வாங்குறதுக்காக தாக்கினாரு. ஆனா ரஷ்யன் ஆயிலும் நம்ம குறைச்சிட்டோம் ஓரளவுக்கு. அமெரிக்கால இருந்தும் நம்ம இப்போ எல்பிஜி எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஒரு விதத்துல சால்வ் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த அடிஷ்னல் 25% டேரிஃப் போடுறதுக்கான ரீசன் கூட போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் டீல் சைன் ஆகலைனாலும் கூட இந்த 50% டேரிஃப்லேருந்து அது 25க்கு நார்மலாகவே இந்த அடிஷ்னல் பீனல் டேரிஃபை எடுத்துட்டாங்கனாலே அதுவே வந்து எஃப்ஐயோட ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் எந்த செக்டர்லாம் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணித்தோ அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு ப்ராடர் மார்க்கெட் ரிகவரி இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுத்துருக்கீங்க. எஃப்எம்சிஜி பற்றி நம்ம பேசும்போது ஜிஎஸ்டி ரிடக்ஷன் இது எல்லாமே மக்களோட கன்சப்ஷனை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு பேசியிருந்தோம். ரீசெண்டாக இந்த சின்குட்ஸுக்கு எக்ஸைஸ் டியூட்டியை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுவும் எஃப்எம்சிஜியை கொஞ்சம் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணும். ஸோ எஃப்எம்சிஜியில் கிடைக்க வேண்டிய அந்த ப்ராஃபிட்டை இல்லை அந்த பூஸ்ட் பண்ணுறதை இதை பேலன்ஸ் அவுட் பண்ணிருமா? எஃப்எம்சிஜி எப்படி ரியாக்ட் பண்ணும் சார்? எஃப்எம்சிஜி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெஷர்ல தான் இருக்கும். ஏன்னா கன்சம்ஷன் நான் சொன்னது கன்சூமர் டியூரபிள்ஸ் டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாசிட்டிவாக சொன்னேன். எஃப்எம்சிஜியை பொறுத்த மட்டும் என்ன நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து ரூரல் ஏரியாஸில் லோவாக இருந்து நெகட்டிவ் கூட ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் போச்சுன்னா ரூரல் டிமாண்ட் குறைஞ்சா எஃப்எம்சிஜி லார்ஜ்லி ரூரலில் தான் நல்ல விற்பனை. ஸோ எஃப்எம்சிஜி அந்தளவுக்கு அர்பனோட அதிகமாக ரூரலில் தான் உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அதிகமாக அவங்க ரூரல் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க க்ரோத்தே இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் திரும்ப கூடிய சீக்கிரம் கொஞ்சம் மேலே ஏறி ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஒரு நார்மலான லெவலுக்கு ஏறலைன்னா எஃப்எம்சிஜி டிமாண்ட் ப்ரெஷரில் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சின் குட்ஸ் மேலே கொஞ்சம் டேக்ஸ் போடுறதுனால இந்த டொபாக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கூட ரூரல் எக்கானமி தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு இந்த டொபாக்கோ கம்பெனிஸ் எல்லாம் வந்து ப்ரைஸை வந்து பாஸ் ஆன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க மார்ஜினை குறைச்சிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பையர்ஸ் மேலே ப்ரெஷர் போடுறாங்க, அதாவது டொபாக்கோ ஃபார்மர்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு அவங்க வேலையை குறைக்க முயற்சி பண்ணாங்களோ. ஸோ ஓவராலாக அதுவும் ஒரு ரூரல் டிமாண்டுக்கு ஒரு நெகட்டிவாக வரும். 3வது என்னன்னா எஃப்எம்சிஜிக்கு வந்து இந்த ஆயில் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். ஏன்னா அந்த ஆயில் ப்ரைஸஸ் அவங்களுக்கு ஃபுட் ப்ரைஸ் பிஸ்கெட் எடுத்துங்க, பிஸ்கெட்டில் கோதுமை தான் அவங்களுக்கு. ஸோ ஃபுட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அவங்க மார்ஜின்ஸ்க்கு அது நல்லது. அதே மாதிரி இந்த ஆயில் ரிலேட்டடுக்கும் அவங்களுக்கு நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸஸும் முக்கியம் அவங்க மார்ஜின்ஸை பொறுத்த மட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச எஃப்எம்சிஜி ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் எதிர்பார்க்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஆக்சுவல் அவங்களோட ப்ராஃபிட்ஸு. பட் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த அளவுக்கு நல்லா பண்ணல எஃப்எம்சிஜி. அதோட பெட்டராக இந்த வருஷம் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று வந்து
இந்த இன்ஃப்ளேஷன் திரும்ப மேலே வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா ஆர்பிஐயோட ரேட் கட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டிமாண்டை பூஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பர் 1 அது. ரெண்டாவது என்னென்னா எஃப்ஐஎஸ் திரும்பி வரதுக்கு என்ன வாய்ப்பு வந்தாலும், அதாவது இந்த 50% டேரிஃப் 25ஓ இல்லை ட்ரேட் டீல் நல்லா சைன் ஆகி அவங்க பண்ணாங்களோ, அவங்க ஒரு அலோகேஷன் எஃப்எம்சிஜிக்கு எப்பவுமே பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு சேஃபர் செக்டர். ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிலாம் நெஸ்லே, இந்துஸ்தான் லீவர், இதெல்லாம் கோல்கேட் பால்மோலிவ், இதெல்லாம் வெளிநாட்டில் அவங்க நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வெளிநாட்டு குரோத்தோட, ஏன்னா அங்கே வந்து 0.5%, 1%, 1.5% தான் அங்கே கம்பெனியெல்லாம் க்ரோ ஆகுது. அது கம்பேர் பண்ணி இங்கே 4-5% க்ரோ ஆனாலே அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியில் என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அதோட மேனேஜ்மெண்ட், அதோட கார்பரேட் கவர்னன்ஸ், அதனால அவங்களாம் அந்த கம்பெனிக்கு அந்த ஊர்ல அலோகேஷன் வச்சிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் வந்தானே அந்த கம்பெனியோட அலோகேஷனை இந்தியாவிலே வாங்கிப்பாங்க. ஸோ எஃப்எம்சிஜிக்கு ஒரு எஃப்ஐஐ வழியா பையிங் சப்போர்ட் வரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ எஃப்ஐஐ திரும்பி வர ஆரம்பிக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம்பிக்கு ஒரு ப்ரைசிங் லெவலில் ஒரு சப்போர்ட் எஃப்ஐஎஸ் வழியாக கிடைக்கும். ஸோ இது ஒரு சேஃபர் செக்டர்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அதிகமாக க்ரோத் எதிர்பார்க்காதீங்க. பட் அட் த சேம் டைம் விழறதுக்கும் அதிகம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன வருஷம் ஏற்கனவே அவ்வளோ நல்லா பண்ணல. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான சேஃப் ரிட்டர்ன்ஸ் மாதிரி வரா மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் எஃப்எம்சிஜியில் இருக்காது. அடுத்தது ஐடி செக்டர். ஐடியும் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டராக நம்ம பார்க்குறோம். 2025ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. டேரிஃப் டைரக்டாக இம்பாக்ட் பண்ணலைனாலும் கூட ஐடி செக்டரில் நிறைய வாலட்டிலிட்டி இருந்ததை பார்த்தோம். குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இன்னும் அவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. 2026ல ஐடியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நான் ஒரு ரொம்ப புலிஷாக இருக்கேன். ஐடியோட பெர்ஃபார்மன்ஸ் டர்ன் அரவுண்ட் ஆகிடும். போன வருஷம் டபுள் டிஜிட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்த செக்டர் இந்த வருஷம் டெஃபினட்டாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் டெஃபினட்டாக கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை. இதுக்கு காரணங்கள் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த ஏஐயில் இவங்க ரெடியாக இருக்காங்களா, எந்த அளவுக்கு ஏஐயில் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இன்னும் பழைய காலத்து கம்பெனியாகவே பழைய மாடல்லே போட்டுருக்காங்களா, ஏஐக்கு அடாப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸில் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் வாங்குறதுக்கு. ஏன்னா எஃப்ஐஎஸ் விற்றுந்தாங்க, என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லா செக்டரையும் விற்றுந்தாங்க. இப்போ டிஐஎஸ் ஐடியை வாங்கலை. ஸோ அதனால தான் ஐடி இது இறங்கிது. ஸோ என்ன சூழ்நிலைன்னா, நான் முதலேருந்து ஓரளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் தட் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் கிட்ட நிறைய கேஷ் பேலன்ஸ் இருக்கு. அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, நிறைய இந்த மாதிரி Y2Kலேருந்து குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து .com பூம்லேருந்து எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணி முன்ன வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஐ சுச்சுவேஷன்லையும் அவங்க மேனேஜ் பண்ணி வந்துருவாங்கிற நம்பிக்கை இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 பேரை லே ஆஃப் பண்ணது ஒரு நெகட்டிவாக எடுத்தாங்க செக்டருக்கு. பட் ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிட்டிவ். ஏன்னு சொல்கிறேன்னா, அவங்க யாரெல்லாம் மிடில் ஏஜ் எம்ப்ளாயிஸ்னா இந்த ஏஐ ரெவல்யூஷனுக்காக ரெடியா இல்லையோ அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு லே ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நிறைய ஹையரிங் பண்ணியிருந்தாங்க. யங் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியரிங்கும் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட் ஏஐக்கு ரெடியா. ஏன்னா ஐடியோட ஃபியூச்சர் வந்து ஏஐ கன்சல்டிங்ல. ஏஐ வந்து அவங்க பிஸ்னஸ் அந்த அளவுக்கு இது பண்ணாமல் அவங்களோட கம்பெனி எந்த கம்பெனிக்கெல்லாம் அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அங்கே ஏஐ ரொம்ப சேஞ்ச் ஆகிறதுனால ஏஐ பேஸ்ட் கன்சல்டிங் உங்களுக்கு ஒரு நியூ க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு அவங்க ரெடி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதனால ஒரு ஃப்ரெஷ் ஹையரிங்கை வச்சு அவங்க நேச்சர் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸே மாற்றிருந்தாங்க. ஸோ அது ஒன்று நம்பர். இந்த ஓல்டர் பீப்புளை மார்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ஹை காஸ்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் லெட் கோ பண்ணாங்க. யாரெல்லாம் ஏஐக்காக நான் தன்னை மாற்றி ட்ரைனிங் பண்ணி அது பண்ணுறதுக்கு ரெடி ஆகலையோ. நம்பர் 1 அது ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ்னா டிசிஎஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏஐ ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்டர்நேஷனல் கம்பெனிஸோட டைப் பண்ணிட்டு இங்கே கூட ஹைதராபாத் அங்கெல்லாம் பெரிய பெரிய சென்டரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க கேஷை யூஸ் பண்ணி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களே ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்டெப் ப்ரோசஸும் ஆரம்பிச்சிடுது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் பேசியிருந்தேன், அப்போ மர்ஜர்ஸ் அக்விசிஷன் வழியாக இவங்க ஏஐயை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணலான்ட்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, கோஃபோர்ஸுங்கிற கம்பெனி வந்து ஒரு ஏஐ கம்பெனியை வாங்கி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மர்ஜர்ஸ்னாலேயே இவங்க இந்த ஏஐ ரெவல்யூஷனை ஃபாஸ்ட் ட்ராக்காக முன்னுக்குலாங்கிறது அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட். எல்லா ஐடி கம்பெனிஸும் கேஷ் பேலன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அவங்க வந்து அதை வச்சு நிறைய நீங்கள் M&A கூட பார்த்து அவங்க ஏஐயில் கன்சல்டிங் சர்வீஸுக்காக ரெடி ஆகுங்கிற நம்பிக்கை இருக்கு. நாலாவது ஃபேக்டர் என்ன, இந்த வருஷம் இந்த குவார்டர்லி ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடி நான் வந்து நல்லா ஏர்னிங்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். என்ன காரணம், அவங்க டாலர் பேஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து 3-4% லெவலில் தான் இருக்கும்னு வச்சுட்டா கூட 7% போன வருஷம் ரூபி டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரூபாயில் அவங்களோட டாலர் ஏர்னிங்ஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸை அந்த ஒரு 7% ப்ளஸ் அவங்களோட டாலர் 3-4%. ஸோ டபுள் டிஜிட் க்ரோத் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில ஐடி கம்பெனிஸ் அதை ஹெட்ஜ் பண்ணி அந்த அளவுக்கு அவங்க வளர்க்காதுன்னா ஒன்ஸ் ஹெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிப்ரிஷனோட பெனிஃபிட் அந்த அளவுக்கு வராது.
ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஹெட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ earning சீசனில் அது கிளியராக தெரிஞ்சிடும். பட் ஓவராலாக இந்த ருப்பி டிப்ரிசியேஷனோட பாசிட்டிவ் எஃபெக்ட் இந்த earning சீசன்ல உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒரு ப்ராடாக டபுள் டிஜிட் earnings growth எதிர்பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா 1 year டபுள் டிஜிட் நெகட்டிவா இருந்த ரிட்டர்ன், பட் இந்த 3 மாசம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து பாசிட்டிவ் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் சொன்ன ஃபேக்டர்லாம் டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சு மூடு ஐடி சேர்ந்தப்பட்டில் கொஞ்சம் மாறிண்டு தெரியறது. ஸோ இதே தாட் ப்ரோசஸ் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான டிப்ரிசியேஷன் 2 to 3% எதிர்பார்க்கலாம், விச் வில் பி அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ளஸ் இந்த சொன்ன சேஞ்சஸ்னால எஃப்ஐஎஸ் திரும்பி வந்தா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட இண்டெக்ஸில் இந்த எஃப்ஐஐஸ் ஃபாலோ பண்ணுற இண்டெக்ஸ்க்கு வந்து MSCI எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி MSCI இந்தியா இண்டெக்ஸ்னு இருக்கு. அதில் 10-11% ஐடிக்கு வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ ஒரு பாசிவ் ஃபண்ட் இந்தியா வந்து இப்போ அலோகேட் பண்ணி வந்தாங்கனாலே 10-11% அவங்களோட பணத்தில் அவங்க ஐடி வாங்கி தான் ஆகணும், ஏன்னா இண்டெக்ஸில் இருக்கிறதுனால. ஸோ அந்த எஃப்ஐ ரிட்டர்ன்லையும் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு ஒரு பையிங் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் கூட ஐடி பொறுத்த மட்டும் தன்னோட வியூவை மாற்றி அவங்களும் ஐடி வாங்க ஆரம்பிச்சோன்னா இந்த வருஷம் நல்லா ஐடியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கான்ட்ரா பெட். லாஸ்ட் இயர் டபுள் டிஜிட் நெகட்டிவ்னா இந்த இயர் நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஐடி வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு ஒரு நல்ல பர்ஃபார்மிங் செக்டரா இருக்கும் 2026. ஸோ ஐடியில் வந்து புல்லிஷா எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது ஃபார்மா செக்டர். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 2025ல நிறைய செக்டர்ஸ் வாலடைலா இருந்ததுனால கொஞ்சம் சேஃபர் சைடா போகலாம் அப்படின்னு இன்வெஸ்டர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபார்மாவோட அவுட்லுக் என்னவா இருக்கும் சார்? டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நிறைய தாக்குதல் ட்ரம்ப் வந்து திடீர்னு நான் 200% டேரிஃப் போட போறேன்னு ஒரு பயம் பண்ணினாரு. அப்புறம் லெட்டர் எழுதினார் பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸ்லாம், நீங்க விலையை குறைக்கலன்னா நான் தாக்கிடுவேன்னு. ஸோ நிறைய மாதிரி அன்சர்டனிட்டி நியூஸ் வந்ததுன்னே இருந்ததுனால ஃபார்மாவில் ஓரளவுக்கு வந்து டென்ஷன் இருந்தது. ஸோ டைரக்டா ஃபார்மா மேல டேரிஃப் இல்லைனாலும் இந்த ட்ரேட் டீல் மாதிரி பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்தாலே இந்தியாவுக்கு ஒரு ஃபார்மா லெவலில் ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் வரக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் இந்த ருப்பி டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் ஃபார்மாவோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் பாசிட்டிவாக இந்தியன் earningsல தெரியும். ஸோ அது ஒரு நல்ல நியூஸ் அபவுட் ஃபார்மா. மூன்றாவது என்னென்னா ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரிக்ஸில் நம்ம அமெரிக்கா வந்து 25% ஜெனரிக்ஸ் வாங்குறதுல இந்தியாவோட ஷேர். ஸோ அதனால இந்தியாவை இக்னோர் பண்ண முடியாது. டெஃபினட்டாக இந்தியாட்ட இந்த ஃபார்மா ஜெனரிக்ஸோட எக்ஸ்போர்ட்ஸும் நடந்துட்டு இருக்கும். ப்ளஸ் டொமஸ்டிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா வெறும் இன்டர்நேஷனல் இல்லை. ஐடி பார்த்தீங்கன்னா அதாவது 10% தான் டொமஸ்டிக் ஐடிக்கு, மற்றதெல்லாம் இன்டர்நேஷனல் தான். பட் ஃபார்மாக்கு அப்படி இல்லை. ஃபார்மாக்கு ஈக்குவலாக வந்து ஹெல்த் கேர் செக்டரில் டொமஸ்டிக்கும் இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் மெடிக்கல் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ்லேயே வந்து GLP-1 அப்படின்னா என்னென்னா இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு வெயிட்டை குறைக்கிறதுக்கான ஒரு புதுசாக ஒரு ட்ரக் GLP-1 வந்திருக்கு. அதுக்கு இன்டர்நேஷனலாக பேர் ஒசம்பிக்னு பேர். இந்தியாவில் பல பிராண்டு. அதில் வந்து என்னென்னா இப்போ இந்தியா தான் ஒபிசிட்டி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு சொல்கிறாங்க. அதாவது ஓவர் வெயிட்டாக இருக்கிற இதில் நம்ம நாட்டில் ஒரு பேசிக்கு நம்ம என்ன ரைஸ் ஈட்டிங் பாப்புலேஷன், வீட் ஈட்டிங் பாப்புலேஷன்னால நம்ம வெயிட் வந்து அந்த ஆவரேஜ் வந்து ஹையாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து இந்த ட்ரங்க் வந்து ஒரு GLP-1 ட்ரக் வந்து ஒரு பம்பர் ஹிட்டாக ஆகி இந்த வருஷம் அது வந்து பூம் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த GLP-1னாலேயே ஃபார்மாக்கு டொமஸ்டிக் லெவல்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இன்டர்நேஷனலி அஃப்கோர்ஸ் இந்த ட்ரக்ஸுக்கெல்லாம் யூரோப்லாம் கூட அப்ரூவல்ஸ் கிடச்சிருக்கு இந்தியன் கம்பெனிஸ்க்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ப்ளஸ் ஃபார்மா அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ராடராக பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துருக்கணும். வெறும் மெடிசன் வேலை ஃபார்மா இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸு, டயக்னாஸ்டிக் சென்டர்ஸு இதெல்லாம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா இப்போ மோஸ்ட் இந்தியாவில் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அப்போலோ தவிர மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃபாரின் கேபிட்டல் ஓன்டாக இருக்குது. இன்றைக்கி ஃபாரின் ப்ரைவேட் ஈக்விட்டி எல்லாம் ஓன் பண்ணி மாடர்னைஸ் பண்ணி நல்லா வெரி ப்ரொஃபஷ்னலாக ரன் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் செக்டர் அஃப்கோர்ஸ் அப்போலோ இங்கே வந்து லாங்கஸ்ட் பிளேயர் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர். ஸோ ஹாஸ்பிட்டல் செக்டரோட அவுட்லுக்கும் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் or 2 months பேக் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் CGHS ஸ்கீம் வழியாக இந்த ரேட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க. ஸோ தட் ப்ரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் போய் தன்னோட சர்வீசஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால அவங்க பிஸ்னஸ் இன்னும் பூம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்தப்பட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், ஈஸ்ட் ஏஷியா நிறைய இந்த கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ மெடிக்கல் டூரிசம்னாலேயே இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அண்ட் அது சேர்ந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோவிட்க்கு அப்புறமே அண்ட் இந்த லைஃப் இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன், ஹெல்த் இன்சூரன்ஸோட பெனிட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆனதுல டயக்னாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த லேப் டெஸ்ட் எல்லாரும் இப்போ வந்து
தன்னோட செல்ஃப் அவேர்னஸ்க்கு நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணி ரெகுலராக செக் பண்ணி, ஸோ டயக்னோஸ்டிக்ஸ் டொமஸ்டிக் ஓரியன்ட் டயக்னோஸ்டிக் பிஸ்னஸும் நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஃபார்மால ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு சேஃப்டி ஓரியன்டா அந்த செக்டர்ல டெஃபினட்டா அலோகேட் பண்ணலாம் இந்த வருஷத்துல. அடுத்தது ரியல் எஸ்டேட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் 2026ல? ஸோ ரியல் எஸ்டேட் தனி, கேபிட்டல் குட்ஸ் தனி. ஸோ முதல்ல நான் கேபிட்டல் குட்ஸ் பத்தி பேசிடுறேன். ஏன்னா கேபிட்டல் குட்ஸ்ல நான் ஏன் பாசிட்டிவா இருக்கிறேன், அதுவும் என்னோட பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா இந்த கன்சம்ஷனோட க்ரோத் பத்தி பேசணும் இல்லையா. ஏன்னா இந்த ஃபுல் ஜிஎஸ்டி கட்டு ஆர்பிஐ ரேட் கட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் இந்த இயர்ல நடக்கிறதுனால கன்சம்ஷன் ஓவராலா பூம் ஆகும், எஃப்எம்சிஜி தவிர மற்ற ஸோ கன்சம்ஷன் பூம் ஆனாலே நாட்டில் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் ஏறிட்டு இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா 3-4 வருஷமா இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 75-76% இருக்கிறதுனால அது வந்து பிரைவேட் கேபெக்ஸ் அந்த அளவுக்கு பிக்கப் ஆகல. ஹோல் கேபெக்ஸ் ஸ்டோரியே கவர்மெண்ட் கேபெக்ஸ், ரோடு கட்டுறது, ஏர்போர்ட் கட்டுறது, போர்ட் கட்டுறது, இதுலயே ஃபோக்கஸ் இருந்து கவர்மெண்ட் தான் தன் பாரத்தை தன்னோட தோல்ல தூக்கிண்டு இந்த கேபெக்ஸ் ஜர்னி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஆனா பிரைவேட் செக்டர் கேபெக்ஸ் தான் முக்கியம் நாட்டோட ஃபியூச்சர் க்ரோத். ஏன்னா அதுக்கு ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும். ஒரு கேபெக்ஸ் ஒரு பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கனாலே பார்த்தீங்கன்னா 10-15 கம்பெனிக்கு அதோட பிஸ்னஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா சப்ளை பண்ணுறது சிமெண்ட், ஸ்டீல், பில்டிங் மெட்டீரியல், காப்பர், அலுமினியம், மஷினரி. ஸோ எதுக்கு சொல்றேன்னா இந்த 80% இந்த வருஷம் தாண்டிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். அண்ட் போன தடவை பார்த்தீங்கன்னா 2010-11 தான் அது 80% தாண்டிட்டு அப்போதான் ஒரு கேபெக்ஸ் பூம் மாதிரி நடந்தது. ஸோ சேம் திங் இந்த இயர் sometime during the year, beginning of the yearலயே உடனே நடக்காது, பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இயர் இந்த கெப்பாசிட்டி 80% தாண்டிட்டு பிரைவேட் கேபெக்ஸ் வளரக்கூடிய எக்ஸ்பேண்ட் ஆகிற வாய்ப்புல டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கேபிட்டல் குட்ஸ் சைக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ். அது கூட வெறும் இந்த வருஷத்தோட முடியாது, இந்த வருஷத்துல தொடங்கிட்டு ஒரு 3 to 5 இயர்ஸ்க்கு அந்த கேபெக்ஸ் சைக்கிள் ஓடும். முன்னாடியோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விதத்துல கேபிட்டல் குட்ஸ்ல இந்த இயரே உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் வருமோ வராதோன்னு தெரியல, பட் இந்த இயர் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டல் குட்ஸ்ல. இந்த இயர்ல ஸ்டாகர்டா அந்த கேபிட்டல் குட்ஸ் செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்த 3 to 5 இயர்ஸ்க்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ கேபிட்டல் குட்ஸ்க்கு நான் இந்த இயர் ஒரு இன்வெஸ்டிங் இயர், பட் ரிட்டர்ன்ஸ் வில் ஃபாலோ இன் த சப்சிக்வெண்ட் இயர்ஸ் அப்படின்னு தான் நான் கேபிட்டல் குட்ஸ் ஸ்டோரி நான் பாசிட்டிவா இருக்கேன். அது ஒன்று. ரெண்டாவது நீங்க கேட்டீங்க ரியல் எஸ்டேட். ஸோ ஓரளவுக்கு ரியல் எஸ்டேட்டும் கேபிட்டல் குட்ஸும் கொஞ்சம் ஓவர்லேப் இருக்கும். ஏன்னா சிமெண்ட், ஸ்டீல் இதெல்லாம் உங்களுக்கு கேபிட்டல் குட்ஸ் எக்ஸ்பான்ஷன்லையும் தேவை, ரியல் எஸ்டேட் க்ரோத்லையும் தேவை, ரைட்டா. ஸோ அதனால டெஃபினட்டா ரியல் எஸ்டேட்டோட அவுட்லுக்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரியல் எஸ்டேட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டராக இருந்தது. ஏன்னா என்ன ஆச்சுன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் வீடுகள் வித்தது ஆக்சுவலாக குறைஞ்சது, ஆனால் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏறிது. ஏன்னா ரொம்ப பணக்காரங்க பெரிய பெரிய வீடு, வில்லா, அந்த மாதிரி ஒரு பென்ட் ஹவுஸ், அந்த மாதிரி வீடுகள்லாம் விற்பனை நடந்தது. இது தவிர இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் மாஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு டிமாண்ட் இல்லை, அதனால அவங்கள சப்ளையும் இல்லை. ஏன்னா பில்டர்ஸும் யோசிச்சாங்க இதை நான் எதுக்கு லான்ச் பண்ணணும், ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு டிமாண்டே இருக்கிற மாதிரி தெரியல. பட் இந்த ஜிஎஸ்டி கட்டு பிளஸ் ரேட் கட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹவுசிங் செக்டர்ல ரொம்ப ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இனிஷியலா ஜிஎஸ்டி கட்டை எல்லாருமே ஆட்டோமொபைல்ஸ் வெஹிக்கிள்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோல இன்னமும் ஃபோக்கஸ் மார்ச் எண்ட்ல டெப்ரிசியேஷனால இருக்கும். பிளஸ் சம்மர் வந்தா டியூரபிள்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசில மாறும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்ல ஹவுசிங்ல ஃபோக்கஸ் வரும். அஃபோர்டபுள் ஹவுசிங், மக்கள் வந்து தனக்கு வீடு வாங்குறத பத்தி அதிகமா யோசிப்பாங்க, இல்ல ஒரு 2 bedroom இருக்கிறவங்க 3 bedroom மாறலாம்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்கான ஃபர்ஸ்ட் என்னன்னா சப்ளை லான்ச் ஆகும். ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸும் இனிமேல் வந்து ஒரு வீட்டு ஒரு மெயின் சிட்டில இல்லாம ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு லார்ஜ் பிளாட் ஆஃப் லேண்ட் எடுத்து அங்க ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங் சைஸ்ல இது ஃபிளாட்ஸ் லான்ச் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா தென் லோகோ பீப்புளோட, ஏன்னா அந்த இஎம்ஐ வந்து கொஞ்சம் குறைஞ்சா கூட உங்களுக்கு இந்த 20 year லோன் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடிஷ்னல் ரூம் வாங்குற மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்சம் டைம் கொடுக்கணும், 6 to 8 to 9 months ஆகும். பட் டெஃபினட்டா இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ஒரு பாசிட்டிவான க்ரோத் ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து ஹெல்ப் பண்ணும். அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட். அதுல என்ன ஆயிட்டுக்குன்னா ஒன்று வந்து இப்போ இந்த ட்ரம்ப் வந்து இந்த H1 விசா மேல டைட்டன் பண்றதும் இமிகிரேஷன் ரூல் டைட்டன் பண்றதுனால நிறைய அமெரிக்கன் எம்என்சி கம்பெனி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தன்னோட இந்த ரிலேட்டட் ஒர்க்குக்கு முன்னாடி H1B மூலமா இங்கேருந்து நம்ம இந்தியன்ஸை அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போய் வேலை செய்ய வச்சாங்க. இப்போ அது மாதிரி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசி அப்படின்னா என்னன்னா அவங்களும் அந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் அவங்க ஒர்க்கை இந்தியாலேயே பண்ணி
இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிப்பாங்க தன் நாட்டுக்கு அந்த டிஜிட்டல் ரிலேட்டட் ஒர்க் எல்லாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பூமா ஆல்ரெடி துவங்கி விட்டது. பட் இந்த H1B விசா இஷ்யூஸ்னால இன்னும் பேஸ் பிக்அப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குளோபல் கேபிட்டல் சென்டருக்கு பெரிய பெரிய லார்ஜ் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் பெரிய பெரிய ஊர்ல. ஏன்னா அங்கதான் உங்களுக்கு லேபர் ஈஸியா கிடைப்பாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய இருக்கும். ஸோ இந்த ஜிசிசியோட growth வந்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்க்கு ஒரு நல்ல பூம், ரைட்? ஸோ அந்த பூமுக்கு சேர்ந்து இன்னொரு பாசிட்டிவ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த ரீட் என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனி வச்சுக்கோங்க, மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாக்ஸ், ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. அவங்க வந்து இங்க ஒரு டெவலப்பர் ஒரு பில்டிங்கை கட்டுறான், அவங்களுக்கு ஏதாவது வாடகை கொடுத்துட்றான். அவங்க அது 7 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்துடுறாங்க, மாசம் மாசம் இந்த வாடகையை கொடுத்துறேன். இவன் என்ன பண்றான்னா, அந்த ஃபைனான்ஸ் பண்றதுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் இந்த பிரைன் பண்றதுக்கு அந்த 5-6 வருஷத்தோட அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அதை வந்து ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணி ஃபைனான்சிங் ரேஸ் பண்றாங்க இந்த டெவலப்பர்ஸ். அதுக்கு பேர் தான் ரீட்ஸ். ஸோ இந்த ரீட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, பேப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் வெஹிக்கிள். ஸோ மக்கள் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், பிசிக்கலா ரியல் எஸ்டேட்ல போடாம ரீட்ஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு பேப்பர் ரியல் எஸ்டேட், எப்படி கோல்டு ETF மாதிரி இருக்கோ பேப்பர் கோல்டு மாதிரி, இந்த மாதிரி பேப்பர் ரீட்ஸ் மூலம். ஸோ ரீட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்று வந்து ரெகுலரா அந்த ரெண்டல் இன்கம் வரும். ஏன்னா அது நல்ல கிளைண்ட் கமிட்டடா இருப்பான், வேர்ல்டு குளோபல் லீடர்ஸ், ரெண்ட்ல டிஃபால்ட் எல்லாம் ஆகாது. ஸோ அந்த ரெண்டல் இன்கம் ஸ்டெடியா வந்து நிற்கும் அந்த ரீட்ஸ்ல. பட் அது தவிர ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் வேல்யூ அந்த ரீட்ஸ்ல உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பெனிஃபிட்டும் அதுல வரும். ஸோ இத்தனை வருஷமா ரீட்ஸ் கொஞ்சம் வருஷமாவே இருக்கு, ஓரளவுக்கு லிமிட்டடா தான் டிமாண்ட் இருந்திருக்கு ரீட்ஸ்க்கு. ஏன்னா அதோட டாக்ஸேஷன் வந்து ஒரு டெட் ஃபண்ட்ஸ் மாதிரி டாக்ஸேஷன்ல இருந்தது. இப்போ லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட்டும் செபியும் சேர்ந்து ரீட்ஸ்க்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி டாக்ஸேஷன் பெனிஃபிட் கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, இப்போ ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ரீட்ஸ்ல முன்னாடி போட்டிருந்தது ஹைபிரிட் ஃபண்ட்ல தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அது டெட் காம்பனன்ட் தான் வரும். ஸோ ஈக்விட்டி ஓரியன்டா நான் ஒரு ஃபண்ட் பண்ணோம்னா 60% ஈக்விட்டியில் வச்சாலும் மற்ற காம்பனன்ட்ல கொஞ்சம் ரீட்ஸ் கொஞ்சம் இதுன்னு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இது ரீட்ஸ்க்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் வந்ததுனால அந்த 65% ஈக்விட்டிலேயே நீங்க வந்து ரீட்ஸையும் சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வந்ததுன்னா நேச்சுரலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து 50 லட்சம் கோடி. ஸோ 50 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு ஒரு 5% கூட ரீட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ. இன்ஸ்டெட் ஆஃப் 65% ஈக்விட்டி, 60% ஈக்விட்டியும் 5% ரீட்ஸ் போட்டுட்டு, ஏன்னா அதுக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் வந்துட்டுனா அதோட ரியல் எஸ்டேட்டுக்கு எவ்வளோ ஃபண்டிங் அவைலபிலிட்டி வந்துடும் பாருங்க. பிளஸ் இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறேன்னா, இந்த இது அனௌன்ஸ் பண்ணதுனால இந்த 2026ல ஏதாவது ஒரு AMC வந்து ஒரு டெடிகேட்டட் ரீட் ஃபண்ட் வித் ஈக்விட்டி டாக்ஸேஷன், அது 100% ரீட்ஸ்ல போடும் ஆர் 65% மினிமம் ரீட்ஸ்ல போடும். பட் அதுல என்னன்னா ஈக்விட்டி டாக்ஸேஷன், அது ஈக்விட்டி டாக்ஸேஷன்னா 1 இயர்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ல 12% தான். ஸோ இந்த மாதிரி லான்ச் பண்ணி அதுக்கு நல்ல சக்சஸ் வந்ததுன்னா அந்த அளவுக்கு ஃபண்டிங் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸ்க்கு இப்பெல்லாம் அவங்க என்ன ஒரு பேங்கை நம்பியோ ஒரு பப்ளிக் டெட் மார்க்கெட்டை நம்பியோ இல்லை இன்டர்நேஷனல்ல போய் வாங்குறதோ இந்த மாதிரி இருந்தது தவிர, இப்போ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி மூலமா அவங்க ஃபண்டிங் ரேஸ் பண்றச்ச டெஃபினட்டா அந்த சேவிங்ஸ் இருக்கு இல்லையா, ஈக்விட்டி டாக்ஸேஷன்னால உங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கும் அந்த ஈல்டு லோவர் காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ல அவங்க ரீட்ஸ் மூலமா அவங்களுக்கு ஃபண்டிங் ரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைனான்சிங்ல ஒரு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆனதுனால ரியல் எஸ்டேட் டெவலப்பர்ஸுக்கு ஒரு மலிவான ஒரு லார்ஜ் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால டெஃபினட்டா அது ஒரு பாசிட்டிவ் ஃபார் த ரியல் எஸ்டேட் செக்டர். ஏன்னா லோ காஸ்ட் ஃபண்டிங் கார்பரேட் ரியல் எஸ்டேட்டுக்கு, அண்ட் இப்போ ரீட்டைல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ரீட்ஸை அலோவ் பண்ணி கொஞ்சம் அதுவும் மூவ் ஆகுது. ஸோ டெஃபினட்டா இந்த ரீட்ஸ் மூலமா ஃபண்டிங் வரதுனால அது ரியல் எஸ்டேட்க்கு ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயரோட வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் டெஃபினட்டா இந்த இயரோட வர்ஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்காது, டெஃபினட்டா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கவர்மெண்ட்டும் அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் தானே லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டர். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இஷ்யூஸ் கவர்மெண்ட் சால்வ் பண்ண வேண்டியது. ஸோ அந்த ரீட்ஸ்க்கு கொடுக்குற சப்போர்ட் இது எல்லாமே அல்டிமேட்டா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்லேருந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகணும். ஸோ கவர்மெண்டோட ஒரு பாலிசி சப்போர்ட்டும் இந்த செக்டருக்கு இருக்கும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து ரீட்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் செக்டர்ல இந்த வருஷமா பாசிட்டிவான அவுட்லுக், ஒரு கான்ட்ரா அவுட்லுக் வச்சுங்களேன். நான் லாஸ்ட் இயர் நெகட்டிவ்னா இந்த இயர் நான் வந்து பாசிட்டிவா டெஃபினட்டா ரிட்டர்ன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா செக்டரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை என் பண்றதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் செக்டர்ஸையும் நம்ம ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2025ல அது ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் கொடுத்த ஒரு செக்டரா இருந்திருக்கு. 2026லயும் இந்த மொமெண்டம் வந்து கேரி ஆகுமா சார்? ஸோ லாஸ்ட் இயர் PSU பேங்க் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா 31% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஓவராலாக கேபிட்டல் மார்க்கெட்டும் சரி, ப்ரைவேட் பேங்க்கும் சரி, NBFC எல்லாத்துக்குமே நல்ல ரிட்டர்ன். ஏன்னா இந்த DIIs நான் சொன்னேன் இல்லையா,
அது ஒரு டொமஸ்டிக் ஓரியன்டட்னால டிஐஎஸ் அதை வாங்கினாங்க. ப்ளஸ் எஃப்ஐஎஸ்க்கும் என்னன்னா அந்த இண்டெக்ஸ்ல 30% 35% ஃபினான்ஷியல் ஷேர் இருக்கு. அதனால அது அவங்க விற்க இவங்க வாங்குவாங்க. ஸோ டிஐஎஸ் மெயினா அவங்க வந்து அதிகமா பிஎஃப்எஸ்ஐ ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க. அதனால தான் இந்த ரிட்டர்ன் வந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷத்து அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க பிஸ்னஸ் அவுட்லுக் பாசிட்டிவ் தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிரெடிட் க்ரோத் ஆல்ரெடி டெபாசிட் க்ரோத்தோட அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதனால என்னன்னா லெண்டிங் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு விழாது. ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கு. அண்ட் டெபாசிட் சோர்ஸ்ல மொபிலைசேஷனுக்கு அவனுக்கு டெபாசிட் குறையறதுனால அவங்க இன்டர்நேஷனல் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணும். ஸோ அதனால நான் பட்ஜெட்ல வந்து பியூசி பேங்க்ஸோட மர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கிறேன். இது வந்ததுன்னா என்ன அவங்க இன்டர்நேஷனல் கேபிட்டல் டேப் பண்ணி இந்த ஃபைனான்ஸ் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டா அது ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்கு. கிரெடிட் க்ரோத் நல்லா வளருது. ஏன்னா இந்த கன்சூமர் செக்டர் பத்தி பேசின டியூரபிள்ஸ் எல்லாமே இன்னைக்கு இஎம்ஐல தான் வாங்குறாங்க. ஸோ அதனால லெண்டிங்கும் பர்சனலோட லெண்டிங்கும் வரும். இப்போதான் பார்த்தீங்கன்னா டேட்டா கூட வந்திருக்கு. ஹவுசிங் ரிலேட்டட் பாரோயிங் வந்து பீக் வந்திருக்கு. 41% லெவலுக்கு வந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர் ஆஃப் ஹவுசிங் ரிலேட் ஹவுசிங்ல ஹவுசஸ் கூட ஃபைனான்ஷியல் பாரோயிங் வந்து ஏறிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த கேபிட்டல் குட்ஸ் சைக்கிள் சொன்னேன்னா ரியல் எஸ்டேட் சைக்கிள் இதெல்லாம் கூட லார்ஜ்லி த்ரூ லெண்டிங் லோசஸ் தான் போகும். ஸோ டெஃபினட்டா ஒரு லெண்டிங் ஓரியன்டட் பேங்கிங் சிஸ்டம் இது பப்ளிக் செக்டர் பேங்க்கோ பிஎஸ்யூ பேங்க்கோ இல்லை என்பிஎஃப்சியோ எடுத்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் லெண்டிங் கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் லைக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியோ இன்சூரன்ஸ் கம்பெனியோ இவங்களுக்கும் இந்த இன்கம் டேக்ஸ் கட் இந்த கட்டுனால மக்களோட டிஸ்போசபிள் இன்கம் ஏறதுனால அந்த சேவிங்ஸ் பாஸ்கெட்ல டெபாசிட்ஸ்ல அந்த அளவுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்காததுனால இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸா அவங்க இன்வெஸ்ட் பண்றது ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கும் நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அண்ட் ஃபீ பேஸ்ட் இன்கம் வளரும். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு ஃபைனான்ஷியல் செக்டரோட அவுட்லுக் ஃபார் த இயர் பாசிட்டிவாக இருக்கு. ஆனால் என்னன்னா லாஸ்ட் இயர் டெடிகேட்டடா டிஐஎஸ் எல்லாம் ஃபைனான்ஷியல் செக்டர்ல பணம் அதிகமாக போட்டாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நிறைய சொன்னேன். ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசினேன், கேபிட்டல் குட்ஸ், அப்புறம் கன்சர்வேஷன் பற்றி பேசினேன், அப்புறம் நான் வந்து ஐடி பற்றியும் பேசினேன், ஃபார்மா பற்றியும் பேசினேன். ஸோ இந்த இயர் ஒரு டிஐஐக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் முன்னாடி இருக்கிறதுனால பேங்கிங்க்கு அந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அந்த அளவுக்கு வாங்குவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து தான் பார்க்கணும். ரெண்டாவது எஃப்ஐஐ திரும்பி வந்து அவங்களும் 30 to 35% பிஎஃப்எஸ்ஐல போடுவாங்க. பட் அந்த டிஐஐஸ் அப்போ வந்து இந்த பேங்கிங் செக்டரோட ஸ்டாக்ஸ் ஏறும் எஃப்ஐஐஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஏறச்ச அங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை எடுத்து நம்ம சொன்ன மற்ற செக்டருக்கெல்லாம் டைவர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்டேபிள் சேஃப் செக்டர். இபிஎஸ் க்ரோத் நம்பர்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும். பட் at the same time last year கொடுத்த 30% growth in PSU banking அதே வந்து இந்த வருஷமும் எதிர்பார்க்கிறது வந்து சரியா இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எங்கெல்லாம் டிஐஎஸ் பணத்தை போடுவாங்கிறது. ஸோ டெஃபினட்டா ஒரு குட் இயர் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. நம்பர்ஸ் நல்லா இருக்கும், ரிட்டர்ன்ஸ் டீசெண்டா இருக்கும். பட் நீங்க அதுக்காக ஒரே தெரியா 25-30% பேங்கிங் அண்ட் ஃபைனான்சியல் சர்வீஸ் செக்டர் இந்த வருஷம் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால. நத்திங் நெகட்டிவ் ஆஃப் த செக்டர், ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால. அண்ட் ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த டெபாசிட் க்ரோத் வளராதனால அவங்களுக்கு அந்த ஃபண்டிங் சோர்சஸ்ல வெளியிலேருந்து பாரோ பண்ற ஃபண்ட்ஸ்ல என்ன காஸ்ட்ல பாரோ பண்றாங்கன்னா அவங்களோட மார்ஜின்ஸ் எப்படி இருக்கும் அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் சொன்னதுலேயே அந்த மர்ஜர் பண்ணிட்டா அவங்களுக்கு நிறைய இன்டர்நேஷனல் ஃபண்டிங் எல்லாம் வாங்கலாம். பட் இல்லைன்னு வச்சுங்க, சப்போஸ் பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு டெபாசிட்ஸ்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அவங்க வேற ஹையர் காஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வாங்கி லெண்டிங் பண்ணாங்கன்னா ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ல கொஞ்சம் ப்ரெஷர் வரலாம். பட் லெட்ஸ் சி, அது பார்க்க நம்ம ஸ்டடி பண்ணி தான் அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு கீ அலோகேஷனா இருக்கணும் உங்க போர்ட்ஃபோலியோல ஆஸ் அ சேஃப்டி செக்டர். அவுட்லுக் இஸ் பாசிட்டிவ். பட் ரிட்டர்ன்ஸை பொறுத்த மட்டும் அது வந்து லாஸ்ட் இயரோட ரிட்டர்ன்ஸ் அப்படியே ரிப்ளீட் பண்ணுவான் அப்படிங்கிற சந்தேகம். பட் ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் ஃப்ரம் த பிஎஃப்எஸ்ஐ ஸ்பேஸ். 2026ல என்னென்ன செக்டர்ஸ்ல என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஸோ 26ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.